Hello friends, last video பைத்தான்ல நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்கோட access modes ஆன R, W, A பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல R+, W+, A+ இந்த access mode பத்தி பார்க்க போறோம். வாங்க பைத்தானோட ஐடியலுக்கு போயிடலாம். நான் ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சாம்பிள். இதில் ஒரு ஃபைலை ரைட் ப்ளஸ் மோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன். file name first .txt w plus quotes கொடுத்துக்கலாம். இந்த w plus அப்படின்றது ஒரு ஃபைலை ரைட் பண்ணிக்கலாம், அப்புறமும் ரீடும் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக நம்ம ஆர் மோடில் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபைலை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா W+ நான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் இந்த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு இன்டர்பிரட்டர் பார்க்கும். இந்த first.txt எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கும். நம்ம கொடுக்குற ரைட்டில் இருக்க கண்டென்ட்டை அதில் எழுதிக்கும். இதே இந்த ஃபைல் ஆல்ரெடி இருக்குது, இதில் சம் கண்டென்ட் இருக்குன்னா அதை ட்ரங்கேட் பண்ணி 0 ஆக்கிடணும் அதோட லென்த்தை. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ரைட் பண்ணும். ரீட் பண்ணும்போது நம்ம தனியாக ரீட் மோடில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஃபைலோட பாயிண்டர் பொசிஷனை மாற்றிட்டு ரீட் பண்ணிக்கலாம். ஸோ first.txtன்ற ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். இதில் f.write ஃபைல் ஹேண்ட்லிங் இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். வேலை முடியும் போது f.close file.close கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல sample.py இருக்குது. first.txt எந்த ஒரு ஃபைலும் இல்லை. நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா first.txt இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டெக்ஸ்டான ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபைல் ஹேண்ட்லிங் இருந்தது இல்லையா, இப்போ நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு வெல்கம் டு பைத்தான் கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. நான் இதை ரன் பண்ணும்போது இன்டர்பிரட்டர் W+ மோடில் இருக்கிறதுனால அதை ஃபுல் கண்டென்ட்டையும் எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை மட்டுமே அந்த ஃபைலில் இருக்கும். நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். first.txt வெல்கம் டு பைத்தான் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம W+ மோடில் க்ரியேட் பண்ணோம்னா கண்டென்ட் அந்த ஃபைலில் இருந்தாலுமே அதை 0 ஆக்கிட்டு தான் நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை இன்டர்பிரட்டர் எழுதும். ஸோ இப்போ நான் ரைட் பண்ணிட்டேன் இல்லையா, அடுத்து நான் ரீட் பண்ணுறேன். f.read. இங்கே பாருங்கள், பாயிண்டர் என்ன ஆகுனா ஒன்ஸ் இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகிட்டு கண்டென்ட் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா பாயிண்டர் எண்ட் ஆஃப் த டெக்ஸ்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரீடுன்னு கொடுக்கும்போது பாருங்கள், பாயிண்டர் எண்ட் ஆஃப் த டெக்ஸ்டில் இருக்கும். இப்போ ரீடுன்னு கொடுக்கும்போது இங்கே கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணணும்னா f.seek 0ன்னு கொடுத்துக்கிறேன். 0ன்றது இனிஷியல் ஸ்டேட்டுக்கு, அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபைல் போகிறதுக்காக 0ன்னு கொடுத்துருக்கேன். இதே 5 கொடுத்தா 5 கேரக்டர் தள்ளி நமக்கு பொசிஷன் பண்ணும். ஓகேங்களா. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை நான் பிரிண்ட் பண்ணணும். பாருங்கள், வெல்கம் டு பைத்தான் நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் நமக்கு ரீட் ஆயிருக்கு. ஸோ ரைட் ப்ளஸ் மோடில் ரைட்டும் பண்ணிக்கலாம், ரீடும் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணுறதுக்கு கண்டிஷன் என்னென்னா ஆல்ரெடி கண்டென்ட் இருந்தால் அது 0 ஆக்கிட்டு தான் ரைட் பண்ணும். W+ மோட் கொடுக்கறதுனால ரீடுக்காக எகெயின் ஓப்பன் அந்த ஃபைல் நேம் கொடுக்காம அடுத்து நம்ம ரீட் ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணலாம். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.